இல்ல உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துப்பிய. மா அவ உன்னை என்ன சொல்றான்னு பாருமா. இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை சேதுவுக்கு எப்படியாவது பிடிக்கணும்னு நம்ம ஏதாவது பண்ணி சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஈஸ்வரி பிளான் பண்ணுறாங்க. சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு சாவித்திரி நம்ம தாமரைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்தும் நீ எதுவும் நடக்காத மாதிரி இருக்கியே அப்படின்னு தமிழ்கிட்ட அவங்க அம்மா கேட்கும்போது, என்றைக்கு அந்த வீட்டிலேருந்து நான் தலைமுழுகிட்டு வந்தேனோ புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு தமிழ் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கணும்னு கோயிலில் போய் ஐஸ்வர்யா வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க. அதை நம்ம ஈஸ்வரி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா தாமரை காமேஷ் பிச்சை கூட வாழ்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு காமேஷ் பிச்சை கட்டின தாலியை அவங்க கழட்டி அவங்க மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிடறாங்க. ஈஸ்வரி தமிழுக்கு ஃபோன் பண்ணி இருக்க பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இப்போ சேது உன்னை விவகாரத்துக்கு பண்ணுற நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டோல்ல அப்படின்னு சொன்னோன்னே வச்சுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், அப்படி இல்லைன்னா உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துப்பீங்கன்னு தமிழ் சொன்னோடனே ஈஸ்வரிக்கு கோவம் வந்துடுது. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் சித்ரா அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு சொன்னோடனே கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஈஸ்வரி சித்ராவை அடிச்சிடறாங்க.